வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஒரு முக்கியமான ஜோதிட வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ டே டு டே சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம். அதை விட ஒரு வைரலான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். மார்ச்சில் 20-30 இந்த மாதிரியெல்லாம் நிறைய நாட்களில் மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன 28-30 அது என்னடா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லு நீங்கள் கேட்கலாம். நம்ம லைஃப்பில் மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கை பேஸில் ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் ரொம்ப ஹைப்பராக இருப்போம், ஒரு நாள் ரொம்ப லோவராக இருப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோன்னா, விதினால் இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் விதி கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். இப்போ கிரகங்கள் எப்படி செயல்படுதோ அதை பொறுத்து நமக்கு என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ அதை நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இப்போ மார்ச்சுடைய இறுதியில் இருக்கோம். மார்ச் 29, 30, 31க்கு மேலே ஏப்ரல் 1 வேற பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை நிறைஞ்ச இந்த நாளில் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் வருது. ஸோ பங்குனி உத்தரமும் பங்குனி பௌர்ணமியும் வரக்கூடிய இந்த நாளில் கிரகங்கள் நிறைய யோகங்களை உருவாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனுடைய தாக்கம் தான் மார்ச் கடைசியாக ஏற்பட போகுது. அதனால தான் இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் இனி நடந்தே தீரும் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த நாள் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற, அதையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு பலன்களை வாங்க பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். ஏன்னா பலன்கள் பார்க்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்கு பலன்கள் வாங்க பார்க்கலாம். கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையோடு அதே வேளையில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த டைம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இது வரைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இனி முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இனி முன்னேற்றம் உங்களுக்கு பயங்கரமாக உண்டாகும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல் சுடலாம். அதனால் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். வார்த்தைகளில் வழிகாட்டக்கூடிய ஒளி நிறைந்திருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. அதே வாழ்க்கையில் அந்த வார்த்தை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வார்த்தைகள் பேசும்போது கவனமாக பேசுங்க. ஒளி நிறைந்திருக்கிற மாதிரி இருந்தால் பேசுங்க, இல்லைனா பேசாதீங்க. நல்ல செய்கைகள் மட்டுமே புகழை தக்க வைக்க முடியும். அதனால் பாசிட்டிவாக நல்ல செயலை செய்யுங்க, நெகட்டிவாக எதையும் செய்யாதீங்க. வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்குது. அதோடு உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவங்களே வெட்கப்பட்டு தலை குனிந்து திரும்பி போய்விடுவாங்க. அதனால் பழி வாங்குற கோவப்படுறேன் அப்படின்ட்டு எதையும் பண்ணாமல் நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு இந்த டைம் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி தான் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி நிறைய விட்டு கொடுத்து பொறுமையோடு இருந்தீங்கன்னா இந்த டைம் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, அதுவும் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகும். அதனால் அரசு ஊழியர்கள் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனியார் துறை ஊழியர்கள் கூட தெய்வ பலத்தை நம்ப முடியும். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு தெய்வ பலத்தை நம்ப முடியாது. ஏன்னா தெய்வம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லை. பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும். இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தை மட்டும் பாருங்கள், வேற எதையும் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
வியாபாரக்காரங்க உங்கள் தொழிலில் மிகுந்த ஆர்வமோடு செயல்பட்டிங்கன்னா தகுந்த பொருளாதாரம் பெற முடியும். அதுவும் தொழிலில் கூட நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரத்தை கொண்டு இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் அது சுபமங்கலமாக பண்ணிங்கன்னா வரக்கூடிய செலவும் சுபமங்கலமாக உருவாக்கி தரும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ வியாபாரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பர்டிகுலராக பெண்கள் நீங்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் சேமிப்பு நிறைய உயர்ந்து குடும்பத்தில் சுப செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகள் இந்த டைம் ஏற்படும். அதோடு தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்களும் நிரம்பவே இந்த டைம் உண்டாகும். அப்படி உண்டாகும் போது அதை பயன்படுத்தி அதில் நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை பாருங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் இந்த டைம் பெறுவீங்க. மன ஆன்மீக வழியை அதிக நாடும். பேசக்கூடிய வார்த்தைகளில் அனல் வீசும். நற்செயல்கள் செய்வதில் புகழ் பலம் பெறுவீங்க. ஸோ நற்செயல் செய்ய முயற்சி பண்ணுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க. அப்புறம் அரசியலில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பணத்தை இழக்கக்கூட நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். நம்பிக்கையானவர்கள் யாருங்கிறத நல்லா பார்த்து கவனமாக செயல்படுங்க. மாணவர்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறணும். நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவாங்க. ஆயுள் பலமானது பெறும். தந்தை மகன் உறவு சீராக இருக்கும். அதனால தந்தை மகன் உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் சிறப்பு பலன். இந்த டைம் தொழிலில் எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். பகைகள் விலகும். அடுத்தவர்களாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவது இருக்கு. ஸோ அதனால உதவிகள் வேணும்னா தாராளமாக நண்பர்கள் கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்த தகராறுகள் நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றணும். உத்தியோக தொடர்பான பிரச்சனை நீங்கும். திறமை வெளிப்படும். சக ஊழியர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை கூட நீங்குங்க. நெக்ஸ்ட் விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்கள் நட்சத்திரத்துக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தி தரும். அதனால பிள்ளைகளுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறது இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி உத்திரம் பௌர்ணமி. இதை செய்தால் மிகுதியான பலன் உங்கள் ராசிக்கு நிச்சயம் உண்டு. ஸோ எதை செய்தால் மிகுதியான பலன்கிறத வாங்க பார்க்கலாம். பங்குனி உத்திரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள். இந்த தினத்தில் அனைத்து கோவில்கள்லையும் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். இருந்தாலும் பர்டிகுலராக முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்திரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவையான மணந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஸோ இந்த பங்குனி உத்திர தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் பண்ணி தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவு எதுவும் அருந்தாமல் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள் முடிந்த பிறகு கோயிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கணும். நான் சொன்ன முறையில் பங்குனி உத்திர தினத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா
விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பெரு இல்லாமல் கவலைப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீரும். இந்த மாதிரி சுமூகமாக எல்லாமே உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க. ஸோ பரிகாரம் இதுதான், பரிகாரத்தை பண்ணுங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.